சுவாமி சரணம். நான் சத்யபிரகாஷ். நண்பர்களே, இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓதிமலை போகிறோம். ஓதிமலைங்கிறது மேக்ஸிமம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக தெரியுது ஓதிமலைங்கிறது. அதாவது ஓதிமலை வந்து முருகன் கோயில் இருக்கிற மலையிலேயே வச்சு, முருகன் கோயில்லையே வச்சு ஓதிமலை தான் ரொம்பவுமே என்ன சொல்கிறது பெருசு. ஸோ டாலஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போக அந்த மலையை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்தாச்சு. இப்போ வேட்டு ஓதிமலை தான். அழகான ஆடுகளெல்லாம் கடந்து ஓதிமலை அமைச்சு அன்னூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்ரு. அதாவது ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அன்னூரில் இருக்கிறதுனால அன்னூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புளிப்பட்டி சைட்லேருந்து வரலாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாகவே இருக்குது. ஓதிமலை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியறது கிடையாது. 6 படி வீடுகள்லேயும் கூட ஓதிமலை கிடையாது. ஆனால் இருக்கிறதுலேயே முருகனோட டாலஸ்ட்டு மலையும் ஓதிமலை தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எடுக்க தெரிஞ்ச மாதிரி விளாக் போட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா தகவல்கள்லாம் சொல்லி தான் எனக்கு பழக்கம். அதாவது இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி வீடியோ எடுத்து தான் பழக்கம். இந்த விளாகெல்லாம் இப்போ தான் புதுசாக எடுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசிட்டே இருந்தேன்னா அந்த ஃபோட்டோவே காமிச்சிட்டு இருந்தேன்னா வீடியோ வந்து லென்த்தியாக போயிடும். நான் மலையில் போய் அங்கே கண்டினியூ பண்ணிக்கிறேன் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், ஓதிமலை தெரியுது பாருங்க. கரெக்டாக அந்த மலைக்கு போக போகிறோம். இப்போ பாருங்க பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே தெரியுதுங்களா, அதுக்கு தான் போக போகிறோம். அப்படி வந்து ட்ராவலிங்கில் இருக்கிறோம்னு சொன்னேன். இப்போ வந்து கரெக்டாக அப்போ வந்து கரெக்டாக கேட்டிருக்கோம் என்னன்னு தெரியல. ஸோ நம்ம அந்த மலைக்கு தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஒரு 8-10 கிலோமீட்டர் தான் இருக்குது. வருஷம் பார்த்தா 20 கிலோமீட்டர் தான் இந்த மலை எங்கள் ஊர்லேருந்து. அதனால் வருஷம் மாலை போட்டு அப்படியே நடந்தே வந்துடுவாங்க எங்கள் ஊர்லேருந்து. நானே 2 தடவை வந்திருக்கேன். நான் சொன்னேன்னு இல்லைங்களா, அதாவது முருகமலையிலேயே இந்த ஓதிமலை தான் ரொம்ப பெருசுன்னு. பார்த்துங்க எவ்வளோ சொல் இருக்குது அப்படின்ட்டு. ஓதிமலை பற்றி நிறைய நான் ப்ரிப்பேர் பண்ணலை, பட் தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன் நான். இப்போ நின்றுருக்கோம், நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நின்றுருக்கோம். கண்டினியூ பண்ணலாம். ஓதிமலை நெருங்கிட்டோம். ஓதிமலை பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு. அதாவது இந்த மலைகளுக்கு அந்த பக்கம் இருக்குது. நம்ம இந்த மலைக்கு பக்கத்தில் வந்தனால நம்மளுக்கு தெரியல. இந்த மலை விட்டு கீழே இறங்குறப்ப வேணால் அது அந்த வியூ செம்மையாக இருக்குது. நான் காமிக்கிறேன். எல்லாம் காடு பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அங்கே பாருங்கள் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா வளங்களையும் தோண்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மலையில் இது பண்ணுறாங்கடா. இது இங்கே ஒரு இட்டாச்சு நிற்குது, அந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு இட்டாச்சு நிற்குது. இந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து வரும்போது இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இந்த வியூ காமிக்கிற மலை. இது ஒரு சின்ன மலை கரடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரடு. ஏற மாட்டேங்குது. தெரியுது ஒன்றும் தெரியல. இன்னும் தைப்பூசத்துக்கெல்லாம் நடந்து வருவாங்க இங்கே எங்கள் ஊர்லேருந்து. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருந்து தான் நினைக்கிறேன். பாருங்க, எங்கேயும் ஓரளவுக்கு எல்லா மலையும் பெருசாக தான் இருக்குது. ஸோ வாட் அ வியூ ஃப்ரெண்ட்ஸ். அது ஓதிமலை கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதான் அது ஓதிமலை இல்லை. கேட்குமே என்னன்னு தெரியல நான் பேசுகிறது. ஜஸ்ட் அட்ஜஸ்ட்.
ஓதிமலை வியூ பாயிண்ட் தெரியுதுங்களா? பக்காவாக இருக்குது பாருங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஓதிமலை முருகா நாங்கள் வந்துட்டே இருக்கிறோம். நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் என்ன சோகமான விஷயம் அப்படின்னு கேட்டால், பழனின்னா எல்லாத்துக்கும் தெரியும் முருகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு, திருச்செந்தூர் அப்புறம் பழமுதிர்ச்சோலை எல்லாம் தெரியும். ஆனால் ஓதிமலைங்கிறது மட்டும் தெரியாது. பட் ஓதிமலை தான் டாலஸ்ட்டு முருகன் கோயில்லையே. ஓதிமலை 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இப்படி போய் இப்படி வளையணும். ஓ சூப்பர். படி தெரியுங்களா? இருக்கு இன்னும் ஏற போகிறோம். நான் பேசுறது கேட்குது என்னன்னு தெரியல, சாரி. ரொம்ப டஃபஸ்ட்டான மலை இது நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். முருகமலையிலையும் வச்சு ஏறுறதுக்கு ரொம்ப டஃபஸ்ட்டான மலை இதுதான். ஆடு வேறு கொடுக்க வந்துருச்சு பாருங்க, வாட் a வியூ. ஆனால் இவ்வளோ பெரிய மலை முருகன் மலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதுதான் கொஞ்சம் வருத்தமான செய்தி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஓதிமலை. நாங்கள் இறங்கிட்டோம். யார் யார் வந்திருக்கிறோன்னு பார்த்தா ஸ்ரீதரன் சாமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான். ஸோ இது வந்து ஓப்பன் இன்னும் எப்போ ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அக்யூராக தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் அந்த சஷ்டிய முருகனுக்கு உகந்த நாள், அந்த நாளில் ஓப்பனாக இருக்குது. அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். சொல்லு பார்த்தீங்கன்னா இதுதான் அடிவாரம். இங்கேருந்து ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நான் 2 தடவை வந்திருக்கேன் இந்த மலைக்கு. பட்டு மாலை போட்டு 2 தடவை வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வேணால் நிறைய தடவை வந்திருக்கேன். வாங்க சாமி, விநாயகர் கும்பிட்டு ஏறக்கு ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் கும்பிட்டாச்சு. நம்ம அப்படியே ஏறக்க ஆரம்பிக்கலாம். ஓதிமலை ஆண்டவனுக்கு அரோகரா. அரோகரா அரோகரா போட்டுங்க. அரோகரா. நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் மலை மாதிரி நீங்கள் விசிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓதிமலைக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தான் போக போக தான் நெத்து குத்தலாகுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். குட்டி விநாயகர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறிட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மழை அங்கே தெரியுது. அது வச்சு கெஸ் வாங்க ஆரம்பிக்கல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெஸ் வாங்க ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் சொல்லு சாமி. ஹாய் சொல்லு. பார்த்துங்க, இப்போ தான் அங்கேருந்து வந்திருக்கோம். எவ்வளோ படின்னு தெரியலையே கரெக்டாக. 1000 சம்திங்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்தராக நான் இதில் கொடுத்துட்றேன். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் எவ்வளோ படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை, அதனால் சார் இப்போ கெஸ் வாங்க தான் இருக்குது. இல்லை, நம்ம பெருவழி சாரி சபரிமலை போகிறப்ப சிறுவழி தானே போகிறோம். இந்த சாமி பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லென்த்தியாக போகணும்னு நினைக்கிறேன். அரை மணி நேரமாக தெரியல. ரோடும் எடுத்துக்கிறோம், ரோட்லேயுமே நிறைய எடுத்துருந்தோம். இங்கேயும் கண்டிப்பாக பிடிக்கணும். ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளேயே நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படியே நான் பின்னாடி வியூவும் காமிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். நான் உங்களுக்கு அந்த ரோட்டு வழியாக தான் நம்ம வந்தோம். பிரச்சனை நான் இன்னொருக்கா உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இங்கே வந்து எப்போ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவுக்கு கரெக்டாக எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். பேச கூட முடியலையே. அப்புறம் பார்த்தா முருகனுக்கு உகந்த நாளில் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்திருக்கு. ஆனால் இந்த டீட்டெயிலும் கூட எனக்கு சொல்ல தெரியல, தெரிஞ்சு வச்சுக்கல நான். இப்போ காவாசி மலை ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். காவாசி ஏற முடியல. இந்த நாயெல்லாம் மேலே வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நாயெல்லாம் முருகன் பார்க்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்புறம் பிரதோஷ நாளா ஸ்பெஷல் டேஸ் அது மாதிரி திறந்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கோம். மேலே திறந்துருக்குமே என்னன்னு தெரியல. சரி எதுக்கு போய் பார்க்கலாம். ஓப்பனில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது அன்டைம் அண்டு. ஃப்ரெண்ட்ஸ் வாட்டரெல்லாம் கீழே இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வரும்போது சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் மேலே வந்து பிள்ளையார் கோயில் ஒன்று ஒரு வெள்ளை விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுற வீடியோவை. அதுக்குள்ளே இந்த வியூ மட்டும் பார்த்துங்க. நீங்கள் வீடியோ ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. எல்லோரும் ஏறி வந்துட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்கு பரிசாக தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த வியூவெல்லாம் நல்லா இருக்குது. நான் வெள்ளை விநாயகர் கோயிலில் போய் காமிக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் இந்த வியூவெல்லாம் என்னால் காமிக்காமல் இருக்க முடியல. சூப்பராக இருக்குது. 1800 படின்னு நினைக்கிறேன் சம்திங் எனக்கு தெரிஞ்சு. நான் அக்யூராக டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லைன்னா உங்களுக்கு கீழே கீழே இறங்கி முடிச்சோடனே நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு காவாசி மலை வந்துட்டோம். அடுத்தது வெள்ளை விநாயகர் கோயில். நான் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் சும்மா ஏறத காலெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு இருப்போம். அவங்க போவாங்க விறகெல்லாம் தூக்கிட்டு வராங்க. இந்த பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா மேலேருந்து பையெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தைப்பூசம் வரப்போகுது. அதனால் பார்த்திங்கன்னா வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. அது தைப்பூசம் நெருங்கிட்டுருக்கு. அங்கே அப்படியே மேலே போகலாம். மேலே அலங்கார பூஜை நடந்துகிட்ருக்காமா ஒரு அக்கா சொன்னாங்க. கீழே நிற்கிறாங்க வருங்க. அந்த அக்கா சொன்னாங்க. நம்ம போகிற வரைக்கும் ஓப்பனில் இருக்குமா என்னன்னு தெரியல. இன்னும் பாதி மலையவே நம்ம ரீச் பண்ணல. ஓகே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் சுண்ணாம்பு பூச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பூசலை. இப்போ வந்து பூசறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே வரைக்கும் வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெள்ளை விநாயகர் கோயில் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுது பாருங்கள். மேலே போய் பார்க்கலாம். அதாவது வெள்ளை விநாயகர் கோயில்னால் இப்போ தான் பாதி மலை ஏறி இருக்கோம். நாம் 600 படியே பாதி படி வந்துட்டோம் நாங்கள். சூப்பராக இருக்குது. நான் என்ன 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். போல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் டைமே கிடைக்க மாட்டேங்குது. அன்றைக்கெல்லாம் வரும்போது கூரை இல்லைங்க. இன்றைக்கி பாருங்கள் கூரையெல்லாம் இருக்குது. ஏறலாமா?
வெள்ளை விநாயகர் கும்பிட்டு அதுக்கப்புறம் இன்னொருக்கா கண்டினியூ பண்ண வேண்டியதா. வெள்ளை விநாயகர் கோயில் தெரியுதுங்களா? இங்கே கும்பிட்டு இன்னொருக்கா இந்த டேர்ன் ஆகி இப்படி போகணும். இப்போ அங்கேருந்து கீழேருந்து இது வந்து வெள்ளை விநாயகர் கும்பிட்டு இந்த சாமி கூந்துருச்சு. அப்படியே மேலே ஏற வேண்டியதா. இங்கேருந்தா நிறைய சூப்பராக தெரியுது எல்லாமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை. தைப்பூசத்தன்னைக்கெல்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இருக்கும்.